அடியே எங்கடி போயிருப்பாக? இந்த ரெண்டு மகாராணியும் காணுமே, நம்ம எங்க தான் போய் தேட? எக்கா, அவங்க ரெண்டு பேரையும் போய் மகாராணின்னு சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் அரண்மனையில வேலை செய்யற ஆயா ஆயா மாதிரி இருக்காங்க. அவங்கள போய் மகாராணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே தூங்கி முதல்ல முழிச்சிங்க, உங்களுக்கு தானே தெரியும். தூங்காதீங்க தூங்காதீங்கன்னு முதலே சொன்னனே, கேட்டிங்களா? நீ தூங்காம இருந்திருக்க வேண்டியதானடி. எங்களை சொல்லிட்டு ஆளுக்கு முதல்ல நீ தானே கொரட்டை விட்டு தூங்குனே. மாலாக்கா, காத்து நல்லா குளு குளுன்னு அடிச்சுதா, தூக்கமா வந்துட்டு தூங்கிட்டேன். சாரி. சாரி பூரிலாம் கிடக்கட்டும், எல்லாரும் தானே தூங்கிட்டோம். இப்போ என்ன செய்ய, அடுத்து என்ன செய்யன்னு யோசிக்கணும். இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி கண்டுபிடிக்க? மாலாக்கா, சாப்பிட்டு சாயந்தரமா போய் தேடுவோமா? என்னது, சாயந்தரமா போய் தேடணுமா? ஏட்டி சிம்ரன், இதான் சாயந்தரம், மணி 6 ஆக போகுது. இன்னும் என்ன நாளைக்கு சாயந்தரம் போய் தேடுவியா? என்னது, மணி 6 ஆக போதா? நான் இன்னும் மத்தியானம் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள எப்படி மணி 6 ஆகும்? நீ சாப்பிடலன்னா நேரம் ஓடாம நின்றுமோ? அதெல்லாம் கரெக்டா ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரி, இங்கனுக்குள்ளதான் எங்கனையாவது பக்கத்துல போயிருப்பாங்க. வாங்க ரெண்டு பேரையும் போய் தேடுவோம். அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் ஆவது வாங்கி கொடுத்து கூட்டு போங்களேன். ரொம்ப பசி தாங்க முடியல. காலையில வெறும் 27 இட்லி மட்டும்தான் சாப்பிட்டேன். சோத்தை பத்தி பேசக்கூடாது, வந்த வேலை தான் முக்கியம். காலையில தான் நாங்களும் சாப்பிட்டோம், நாங்களும் இன்னும் சாப்பிடல. சரியா, முதல்ல வந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறம் சோத்தை பத்தி யோசிப்போம். மலக்கா, போகும்போது ஹோட்டல்ல ஏதாவது வாங்கி தரீங்களா? துட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? துட்டு யார்ட்டி கொண்டு வந்தா? மாமியாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே தானே வந்தோம். மரத்தடியில தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பின்னாடியே வந்துட்டோம்ல. துட்டெல்லாம் கிடையாது, அப்படியே போக வேண்டியதான். அவங்கள ஃபாலோ பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வீட்டில் போய் அந்த நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு, அதை வச்சு சோறு சாப்பிட வேண்டியதுதான். மாலாக்கா, நாட்டுக்கோழின்னு சொல்லி சொல்லி வெறுப்பேத்தாதீங்க. இப்போ சாப்பிட ஏதாட்டி ஏற்பாடு பண்ணுங்க. அடியே, சோறுன்னு உயிரை வாங்காத. ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் 10 பைசா கூட கொண்டு வரல. சரியா, வீட்டில் போய் தான் சோறு. முதல்ல சாமியாரை போய் பார்ப்போம். அவளுக்கு ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காளுங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும், இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும். மம்மி, உங்க பிள்ளைய இப்படி பசியோட போட்டு கொடுமைப்படுத்துறாங்களே, வந்து என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஏட்டி சிம்ரன், கவுண்டமணி என்ன ஒரு படத்துல இப்படித்தான் மம்மி டாடி பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்டு பிச்சை எடுப்பாரு. நீ சொல்றது அதே மாதிரியே இருக்கு. போற போக்க பார்த்தா இன்னைக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் போல. ஏட்டி சிம்ரன், உனக்கு ஒன்று தெரியுமா? நானும் லட்சுமி அக்காவும் ஒரு தடவை போய் பிச்சை எடுத்தோம். ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு ஜோசியக்கார சொன்னாருன்னு ஒரு நாள் பூரம் பிச்சை எடுத்தோம். டீ சூப்பரா இருந்துச்சு. நல்ல விதவிதமா சோறு கிடைச்சது தெரியுமா? ஐயோ, பசிக்கிற நேரத்துல சோத்தை பத்தி பேசாத. அடியே, ரெண்டு பேர் பேசாம வாங்கடி. ஓ மாமியார், என் மாமியார் எங்க போய் தொலைஞ்சியோ, என்ன செய்ய போறியோ? எம்மாடி ஆத்தாடி, மாமியார காணோண்டி. கண்டுபிடிக்க போவோமா, தேடி தேடி அலைவோமா? மாவு அரைக்க போகணுமே, இட்லி செய்யணுமே, சட்னியும் அரைக்கணுமே, ஊற வச்ச துணிய துவைக்கணுமே. ஏயம்மா மாமியார காணுமா? ஸ்டாப் இட். அவா வயசான காலத்துல இந்த ரெண்டு கிழவிகளும் சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டுல கிடக்க வேண்டியதானே? வீட்டுல இருந்தமா நாடகம் பார்த்தமான்னு இல்லாம இப்படி வந்து நம்ம உயிரை வாங்குதுகளே. ஏட்டி சிம்ரன், உனக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க, தலையை தொங்க போட்டுக்கிட்டு வார. என்னாச்சு டீ? சோறு வேணுமாலாக்கா? சோறு தாங்க, சீக்கிரம் சோறு தாங்க. யாத்தாடி, என்ன டீ ஆச்சு இவளுக்கு? ஒரு மாதிரி வாயை பிளந்துக்கிட்டு வாரா. மாலாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விட்டுட்டு ஓடிருவோமா? சி மெண்டல், நம்ம கூட தானே டீ வந்தா, அவளை எப்படி விட்டுட்டு போக முடியும்? நம்ம தானே கூட்டிட்டு போகணும். சோறு. எம்மா, நான் தானே பெரிய சோத்து மூட்டைன்னு நினைச்சேன். இவ என்னை விட பெரிய சோத்து மூட்டையா இருக்காளே. சோறு வேணுமே. ஏக்கா, என்னாச்சு? சோறுன்ட்டு கீழே விழுந்துட்டா. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே. ஏக்கா, என்னக்கா செய்ய? சோத்துக்கு செத்தவான்னு சொல்லுவாங்கல்ல, இவ உண்மையிலுமே சோத்துக்காக செத்துட்டாளோ? ஏட்டி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதேட்டி. அவ மயக்கம் போட்டு தான் கிடக்கா, செத்து போல. பக்கத்துல ஏதாட்டு கடையில போய் தண்ணி வாங்கிட்டு வா, ஓடு. ஏக்கா, சுத்தி முத்தி பார்த்துட்டேன். இந்த ஏரியால கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கனையுமே கடையே இல்ல. பேசாம ஒண்ணு செய்யுமா, இவளை தூக்கிட்டு போயிருவோம். அங்கிட்டு போய் எங்கிட்டாவது தண்ணி கிண்ணி கிடைக்கான்னு பாப்போம். சரிடி, அப்படியே செய்யுவோம். ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிருவோம். ஏம்மா, என்ன கணக்கா? மத்தியானம் ஒரு நேரம் தானே சாப்பிடல, அதுக்கே இப்படி மயங்கி விழுந்துட்டாளே. மாலாக்கா, நான்லாம் எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா? எங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு ஒரு நாள் பூரம் சாப்பிடாம இருந்திருக்கேன் தெரியுமா? அந்த கதையை விடுடி. இவளை இப்ப என்ன செய்ய? இவளை தூக்கிட்டு வீட்டுக்கு போகவா, இல்ல மாமியார போய் தேடவா? என்ன செய்யன்னு ஒன்னும் புரிய மாட்டேக்கே.
ஏக்கா ஏக்கா அந்த போறாங்க பாருங்க, உங்க மாமியார் என் மாமியார் போறாங்க. அந்த ரோஸ் சேலையும் வெள்ளை சேலையும் அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஆமாட்டி, அந்த போறாங்க. உங்க அத்தை குதிரைவாள் தெரியுது பாரு. இவளை தூக்கிட்டு எப்படி ஓட? சரி ஓடுவோம். சிசியா, பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவோமா? சாமி, நான் நேத்து சொன்னேன்ல, ஒரு 2 லேடிஸ் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு, அவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? என்னப்பா இது ராத்திரி நேரத்துல எதுக்கு லேடிஸ் எல்லாம் வர சொல்ற? பகல்ல வர சொல்ல வேண்டியதானே? சாமி, அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அங்க இருந்து கிளம்பி வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு, கொஞ்சம் பார்த்து அனுப்பி விட்டுருங்களேன். சரிப்பா, வெளியூருன்னு சொல்றதுனால சரின்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பாக்க, இனிமேல யாரும் இப்படி ராத்திரி வந்தாங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். என்ன? சரி சாமி, இந்த உடனே வர சொல்றேன். சாமி வணக்கம். சாமி வாங்கம்மா, உட்காருங்க. சிசியா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்பா. இந்தாங்க சாமி தண்ணி. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாமி, எங்க மருமகள்களை பழி வாங்கணும் சாமி. அவளுகளை அடிமையாக்கி நாங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யற மாதிரி செய்யணும் சாமி. ஏம்மா, என்னம்மா சொல்றீங்க? உங்க வீட்டு மருமகளை பழி வாங்கணுமா? ஆமா சாமி, இவளுக்கு தொல்லை தாங்க முடியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் கரைச்சலா இருக்கு. வீட்டிலேயே தங்க மடைக்காளுக, ஊருக்காடு சுத்திக்கிட்டே தான் அலையிறாளுக. ஒழுங்கா பொறுப்பா வீட்டுல இருந்து வேலையெல்லாம் பார்க்கணும். மாமியாருக்கு நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது சோறு கண்ட இடமே சொர்க்கோன்னு சுத்திக்கிட்டு அலையிறாளுக. அவளுகளை ஏதாட்டும் ஒண்ணு பண்ணி எங்க வழிக்கு கொண்டு வாங்க சாமி. என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி செய்யறாளுங்க சாமி. மீனை கழுவி வைக்க சொன்னா சர்ப்பு பொடியை போட்டு ஊற வச்சு துவைச்சு கழுவிக்கிட்டு இருக்கா. அடுத்து கம்ஃபர்ட் வேற போட போறேங்கா சாமி. ஏன் மருமவக்காரி இவளை நான் என்ன செய்ய? சுத்த பைத்தியமா இருக்கா. இவ பைத்தியமா இல்ல என்னைய பைத்தியமாக்குறாளே தெரியல சாமி. அந்த வீட்டுல இருந்தேன்னா சீக்கிரம் நான் மெண்டல் ஆஸ்பத்திரியில தான் சேரணும். இவா மரும விளையாட்டு பரவாயில்ல சாமி. இப்பந்தான் கல்யாணம் ஆகி புதுசா வந்திருக்கா. ஆனா ஏன் மருமவ அந்த கூறு கட்ட ஒத்த ரோசா இருக்காளே, அவளுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. ஒரு காப்பி கூட ஒழுங்கா போட தெரியல. காப்பியை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுவாமான்னு கேட்டா காப்பியில ஃபெவிகால ஊத்தி கொண்டு வந்து கொடுக்கா சாமி. ஒத்த கூறு கிடையாது. அவளை எப்படியாட்டு நீங்க தான் சாமி திருத்தி தரணும். ஆட கரகம் பிடிச்ச கிழவி, என்னைய பழி வாங்குறதுக்கா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? பரீட்சைக்கு படிச்சுட்டு வந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி ஒப்பிச்சுக்கிட்டுல இருக்காங்க. ஏக்கா, நீங்களாட்டு பரவாயில்லக்கா. நான் என்னக்கா பாவம் செஞ்சேன்? எங்க மாமியார் சேர்ந்து வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளவு கொழுப்பு. சரிம்மா, மருமகன்னா அப்படித்தான் இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. நீங்க தானே கொஞ்சம் பொறுத்து போகணும். நீங்க அவங்களுக்கு அம்மா மாதிரி இருந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்ல. அதுக்கு பழி வாங்கவா செய்வீங்க? சாமி, இதுக்கு பேரு பழி வாங்குறது இல்ல சாமி, மாமியார் பண்ற போராட்டம். சாமி, உங்களை தான் நம்பி வந்திருக்கோம் சாமி. நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். எங்க மருமகள்களை எப்படியாட்டு திருத்தி கொடுத்துருங்க சாமி. காலையில கோழி கூவ எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். வெளியில வாச தூத்து தொளிச்சு கோலம் போட்டு காப்பி போட்டு கொடுத்து எங்களை எழுப்பி எங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து மத்தியான சோறு நைட்டு சோறு எல்லாம் செஞ்சு வீடை தொடச்சி பாத்திரம் கழுவி துணியை துவைச்சி எல்லா வேலையும் எங்க மருமகளுக்கு தான் செய்யணும். எங்களுக்கு அடிமையா இருக்கணும். நாங்க நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். அதே மாதிரி மாத்தி கொடுத்துருங்க சாமி. சாமி, அதுக்கு ஏதாட்டும் ஸ்பெஷல் பூஜை இருந்தா செஞ்சு விடுங்க சாமி. ஏமா, 2 மருமகளுக்கும் ஒரே பிரச்சனையாமா? ஆமா சாமி, 2 பேரும் ஒரே குட்டையில உருண மட்டைங்க தான். ஒன்ன சேர்ந்துதான் ஊரை சுத்திக்கிட்டு பொறுக்கிட்டு அலையிறாளுக. வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாளுங்க சாமி. காலையில எப்ப விடியும்னு காத்துக்கிட்டு கடந்து வெளியே ஓடிடுவாளுக. ஊரை சுத்த சினிமாக்கு போக, அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு அலைய, ஊர் வம்பு இழுத்துட்டு வர, பஞ்சாயத்து தலைவரை போட்டு அடிக்க, இப்படி எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு வருவாளுக சாமி. 2 பேரையும் முடிச்சு விட்டுருங்க. என்னது முடிச்சு விடணுமா? மாலாக்கா, நம்மள கொலை பண்ணிடுவாங்களோ? எங்க அத்தை கிழவிக்கு எவ்வளவு கொழுப்பு. வீட்டுல கடந்தா மூச்சுக்கு 300 தடவை மர்மவளே மர்மவளேன்னு என்ன பாடுபடுத்தும். எவ்வளவு வேலை செய்வேன் நானு. வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். என்னமோ வீட்டுல அதான் வேலை செய்யற மாதிரி வந்து இங்க வந்து என்னை பழிவாங்கல்ல வந்திருக்கு. ஏமா, பூஜை பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ரொம்ப செலவாகுமே. சாமி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சாமி. பூஜையை மட்டும் பண்ணி விட்டுருங்க சாமி. மனுஷனுக்கு நிம்மதி தானே முக்கியம். என்னது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? யார் வீட்டு துட்டு? என் வீட்டுக்கார சம்பாதிக்கிற துட்டை எடுத்து கிளவி எனக்கே நீ சூனிய வைக்க போறியோ? இருடி, வீட்டுக்கு தானே வருவேன், உன்னைய பாத்துக்கிடுறேன். ஏமா, 2 பேர் வீட்லயும் வந்து தனித்தனியா பூஜை பண்ண முடியாதுமா. உங்க 2 மருமகளுக்கு சந்தேகம் வந்துரும். அதனால நான் ஊருக்குள்ள ஏதோ ஒரு சும்மா சாமியார் மாதிரி வாரேன். நானும் என் சிசியனும் நாளைக்கு வாரோம். வரும்போது நீங்க உங்க மருமகள்களையும் மற்ற பொம்பளைங்களையும் கூப்பிட்டு எனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது பாத்தீங்களா? அதனால எல்லாரையும் கூப்பிட்டு சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருங்க. நாங்க அப்படியே வாரோம். அப்புறம் வந்து நாங்க பாத்துக்கிடுறோம். சரியா? உங்க மருமகள் நெத்தியில ஒரு மையம் மட்டும் நாங்க வச்சு விடுவோம். வச்ச உடனே அவங்க உங்களுக்கு அடிமையாயிருவாங்க. அப்படியா சாமி? ரொம்ப நல்லதா போச்சு. எங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சாமி? நீங்க இப்படியே தான் வருவீங்களா, இல்லைன்னா எதுவும் மாறுவேஷம் போட்டுட்டு வருவீங்களா? இல்லம்மா, நான் இன்னும் ஒன்னும் முடிவு பண்ணல. நாளைக்கு நான் உங்க தெருவுக்கு வாரேன். நீங்களும் அப்படியே என்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடாதீங்க. ஏதோ தெரியாத புது சாமியார் வந்திருக்கிற மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க. சரியா?
ஆட்டும் சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். நீங்க எவ்வளவு துட்டு கேட்டாலும் தாரோம். எங்க மருமகள்களை மட்டும் எங்களுக்கு எப்படியாட்டும் அடிமையா மாத்தி விட்டுருங்க. சரிம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுறேன். ஏட்டி நெட்டச்சி, இந்த சொட்ட தலையும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டதேங்கானே, நம்மள ஏதாட்டும் ஒன்று பண்ணிடுவாங்களோ? ஏக்கா எனக்கும் பயமா இருக்குக்கா. என்னக்கா செய்ய? இந்த மாமியார் கிழவிங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு இந்த வரத்துக்கு வருதுகளே. சரிடி, அதான் வந்த வேலை முடிஞ்சிட்டுல. இந்த கிளவிக்கு பேசுறதெல்லாம் கேட்டுட்டோம்ல. இவங்களுக்கு முன்னால கிளம்பி நம்ம ஊருக்கு போயிருவோம். பிறகு பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும். ஏக்கா இருங்கக்கா, இந்த சிம்ரன் பிள்ளை வேற இழுத்துட்டு கிடக்கா. அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அந்த சாமியார் ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? நான் நைஸா போய் எடுத்துட்டு வரட்டா? யாத்தாடி வேண்டாண்டி, சாமியார் பக்கத்திலேயே வச்சிருக்காரு. தண்ணி பாட்டில் எடுக்க போறேன்னு சொல்லி மாட்டி விட்டுறாதடி. ஏக்கா அந்த சிம்ரன் பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? பேசாம இருங்கக்கா, நான் நைஸா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பார்த்துடி நெட்டச்சி, மாட்டிக்கிடாதடி. சரி சாமி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஏம்மா என்னாச்சு? திடீர்னு அங்கிட்டாம குனிஞ்சு கிடந்து பாக்கீங்க? சாமி, அந்த பக்கம் ஏதோ ஊந்து ஊந்து போன மாதிரி தெரிஞ்சுது, அதான் பார்த்தேன். ஒன்றும் தெரியலையேம்மா. ஏதாவது பாம்பு கிம்பு போயிருக்கும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அட கடவுளே, மாட்டிக்கிடுவா போல. தவளை மாதிரி தாவி தாவி சீக்கிரம் வந்துடுடி. சரிம்மா, அட்வான்ஸ் கொடுத்துட்டு கிளம்புங்க. நாங்க நாளைக்கு வந்துடுறோம். அடியே சீக்கிரம் வந்துரு. ஐயா, அட்வான்ஸு காசு எதுவும் நாங்க கொண்டு வரலையே. அவசரத்துல அப்படியே ஓடி வந்துட்டோம். நாளைக்கு ஊருக்கு வாங்க, எல்லா காசையும் சேர்த்து கொடுத்துட்றோம். மாலாக்கா பாத்தீங்களா எப்படி நைஸா போய் தண்ணியை தூக்கிட்டு வந்தேன்னு? ஆமாட்டி, நீ பெரிய ஆளுதான். உன்னையே அனுப்பியிருந்தா கர்நாடகாவுக்கு தெரியாம காவிரியவே தூக்கிட்டு வந்திருப்ப. சரி இரு, அவங்க பேசுறத கவனிப்போம். அப்படியா? அட்வான்ஸ் எதுவும் கொண்டு வரலையோ? நான் அட்வான்ஸ் இல்லாம வேலை எதுவும் செய்ய மாட்டேனே. சரி, உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. வயசான ஆட்களா வேற இருக்கீங்க. மருமக வேற தொல்லை பண்றேன்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா நாளைக்கு வேலை முடிஞ்ச உடனே மொத்த காசையும் கொடுத்துடணுமா? சரி சாமி, எல்லா காசையும் கொடுத்துட்றோம். எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஏமா, 2 மருமக இருக்காங்கல்ல, ஒரு ஆளுக்கு 25,000மா. 2 பேருக்கு மொத்தம் 50,000. 50,000 கொடுத்துருங்க. வேலையை நான் சிறப்பா முடிச்சு கொடுத்துட்றேன். ஏ கடவுளே, 50,000மா? அடியே கேட்டியா? நம்ம 2 பேரையும் 50,000 கொடுத்து திருத்த போறாங்களாம். ஏக்கா என் மாமியார் 50 லட்சம் கொடுத்தா கூட நான் திருந்த மாட்டேன். நான்லாம் இப்படித்தான் இருப்பேன். சும்மா ரெடி, மனுஷன்னா நம்ம ஏதாட்டும் ஒன்று பண்ணலாம். இவனுங்க 2 பேரும் சாமியாரு மைய கீய போட்டு நம்மளை ஏமாத்திட்டானுங்கன்னா என்ன செய்ய? கொன்றுவானுங்கடி. 50,000 கொஞ்சம் அதிகமா தெரியுதே சாமி. ஒரு 10,000 வாங்கிக்கோங்களேன். ஏம்மா, அதுக்கெல்லாம் நிறைய போலிச்சாமியார் இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க. நாங்க வேலையை கரெக்டா செய்வோம். அதுக்கேத்த கூலியை வாங்குவோம். கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேற யாரையாவது போய் பார்த்துக்கோங்க. அடியே கனகா, சும்மா கடடி. சாமி வர்றேன்னு சொன்னதே பெரிய விஷயம். சாமி, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நாங்க 50,000 கொடுத்துட்றோம், நீங்க வந்துருங்க. அத்தக்கிழவி, 50,000 கொடுத்து என்னை அடிமையாக்கலான்னு பாக்கியா? வீட்டுக்கு வா, உன்னைய கவனிச்சுக்கிடுறேன். சரி மாலாக்கா வாங்க, இவங்க கிளம்ப போறாங்க. நம்மளும் நைஸா போயிருவோம். ஆட்டோண்டி, தெரிஞ்சிட்டுனா போச்சு. 2 கிழவிகளுக்கு நம்ம வந்த விஷயம் தெரியவே கூடாது. வா ஓடிடுவோம். சரி சாமி, நாளைக்கு மறக்காம வந்துருங்க. நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. பயப்படாம போங்கம்மா. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். உங்களைத்தான் சாமி தெய்வமா நம்பி வந்திருக்கோம். எங்களை எப்படியாட்டு காப்பாத்தி விட்டுருங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிரும். போயிட்டு வாங்க.